ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு அருமையான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நம்ம வெல்லம் பாகு காய்ச்சிடுவோம். இப்போ பாருங்கள், 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம இதை கரைச்சி எடுத்துருவோம். வெல்லம் நம்மளுக்கு பாகு பதமெல்லாம் தேவையில்லை. நல்லா ஜஸ்ட்டு கரைச்சி ஒரு கொதி வந்தால் போதும். அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருது. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துனாலும் இதே மெஷர்மெண்ட் தான். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவும் நீங்கள் அந்த கப்பில் தான் எடுக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நேந்திரம் பழம் சேர்த்துனீங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு வடிகட்டி வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவாக வாழைப்பழத்தில் சேர்த்துருவோம். மீதி வெல்லம் தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துருக்கிற வாழைப்பழம் வெல்லம் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். வேறு எந்த பொருட்களுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வேறு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குவோம். மீதி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த தண்ணியை வடிகட்டி இது கூட சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த வெல்லம் தண்ணியில் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நான் சொல்கிற அளவுப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெல்லம் தண்ணி சரியாக இருக்கும். 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கணும். ஒரு வாழைப்பழம், 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 வாழைப்பழம். நீங்கள் பெரிய கப் எடுக்கிற அப்படின்னா 2 பழம் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாவு கூட நம்ம சேர்த்துடலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த வாழைப்பழம் கோதுமை கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பாதத்தில் இருக்கணும். மாவு எடுத்து இப்படி போட்டிங்கன்னா ஸ்பூன்லேருந்து தனியாக விலகணும். இந்த பாதத்துக்கு இருக்கணும். வேறு எதுவுமே நம்ம சேர்த்த தேவையில்லை. நெய்யோ ஆயிலோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வாழைப்பழம் கோதுமை மிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ இது போல் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேட்டர் எடுத்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது போல் சேர்த்து நம்ம ஈவனாக பண்ணி விட்டுருவோம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸ் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை பூசணி விதைகள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இது கூட ரொம்ப சிம்பிளாக பொரி தான் சேர்த்துருக்குறேன். வீட்டில் பொரி இருக்குது, குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அந்த பொரி தான் இப்போ இது கூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் பீசஸ் இருந்தால் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நான் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அந்த தண்ணி நல்லா ஹீட் ஆனதுமே இது போல் ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழ மிக்ஸை இந்த ஸ்டாண்டில் வச்சிடலாங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து தட்டத்துலேருந்து கொஞ்சமாக மேலே எலும்பி வந்திருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும். இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஆறிடும். கையால் எடுத்திங்கனாலே சூப்பராக ஈஸியாக நம்மளுக்கு எடுக்க வந்துடும். பாருங்கள், நான் சைடில் எல்லாமே காட்டுறேன். நல்லா பர்ஃபெக்டாக
சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு கேக் ரெசிபி மாதிரியே இருக்குது. இது நம்ம வந்து விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து பீசஸாக போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கோதுமை மாவு வாழைப்பழம் இருந்தாலே போதும். அருமையான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இது போல் நீங்கள் செஞ்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்து பாருங்கள். நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் வந்து கேரளாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸான டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.